ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு 20வது தவணையாக 5000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். விவசாயிகளின் உற்பத்தியை பெருக்கவும் வருமானத்தை அதிகரிக்கவும் பல்வேறு விதமான திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் அறிவித்து வராங்க. அந்த வகையில் இந்த பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டம் மூலம் ஒவ்வொரு வருடமும் 6000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது வரை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 10 கோடிக்கும் அதிகமான இந்திய விவசாய குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன. இந்த நிலைமையில தான் சப்போஸ் யாராவதுக்கு 18, 19வது தவணை KYC அப்டேட் பண்ணாதனால வராமல் இருந்ததுன்னா அதை அப்டேட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த 2000 ரூபாயானது சேர்ந்து இந்த 20வது தவணை வரும்போதே உங்களுக்கு வழங்கப்படுமானது என அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிஎம் கிசான் மந்தன் யோஜனா அந்த திட்டத்தில் இணையும் போது உங்களுக்கு 60 வயதுக்கு மேலே ஆகும்போது மாதம் 3000 ரூபாயானது ஓய்வூதியமாக வழங்கப்படும். பிஎம் கிசான் சம்மன் நிதி, பிஎம் கிசான் மந்தன் யோஜனாவோட நிதி ரெண்டும் சேர்த்து 5000 ரூபாயானது வழங்கப்படும். நீங்கள் இந்த பிஎம் கிசான் மந்தன் யோஜனாவில் எவ்வளோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் குறைந்த அமௌண்ட் பே பண்ணால் போதும். பிஎம் கிசான் விவசாயிகள் இதுக்காக எந்த டாக்குமெண்ட்டும் தனியாக சப்மிட் பண்ண வேண்டியதில்லை. உங்களோட பிஎம் கிசான் அக்கௌண்ட்டுக்கே போயிட்டு அங்கே பிஎம் கிசான் மந்தன் யோஜனாவில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதில் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும். உங்களோட வயதுக்கேற்ப எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த ஸ்கீமில் 18 வயதிலிருந்து 40 வயது வரை இருக்க யார் வேணாலும் சேர்ந்து பயன்பெற முடியும். இந்த சார்ட்டில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்தெந்த ஏஜுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட் பே பண்ணணும். அதே அளவு உங்களுக்கு கவர்மெண்ட்டும் பே பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு 60 வயது ஆகும்போது இந்த 3000ஆனது ஓய்வூதியமாக கிடைக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.